வணக்கம். ஆதிபராசக்தியின் அவதாரம் என தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் பிரபல பெண் சாமியார் அன்னபூர்ணி அரசு அம்மா மூன்றாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார். அவர் திருமணம் செய்து கொண்டது தவறில்லை. ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கும் நபர் சிவனின் அவதாரம் என்றும் தங்களை அம்மையப்பர் என்று அழைக்க வேண்டும் என கூறியதோடு ஆசி பெற வர வேண்டும் என அழைத்துள்ளது பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மிகவும் பிரபலமான அன்னபூர்ணி அரசு அம்மா என்னும் பெண் சாமியார் தன்னை ஆதிபராசக்தியின் அடுத்த உருவம் என கூறி வருவதுடன் அவ்வப்போது பக்தர்களுக்கு ஆன்லைன் மூலம் அட்வைஸ் கொடுத்து பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு தனியார் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நிலையில் திடீரென சாமியார் அவதாரம் எடுத்துள்ளார். அப்போது முதல் நெட்டிசன்கள் விமர்சிக்கப்பட்டு அதனை கண்டு கொள்ளாமல் ஆன்மீக சேவையை ஆற்றி வருகிறார் அன்னபூர்ணி அரசு அம்மா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்னபூர்ணி அரசு அம்மன் என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்தார் அன்னபூர்ணி. தன்னை கடவுளின் அவதாரம் என்று சொல்லிக்கொண்டு அன்னபூர்ணி அரசு அம்மனாக தன்னை மாற்றிக்கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு தனது கணவர் மற்றும் 14 வயது பெண் குழந்தையை பிரிந்துவிட்டு தனது காதலர் அரசு என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். சில நாட்களில் அரசும் உயிரிழந்து விட்டதால் அவரது நினைவாக அரசுவின் உருவ சிலையை வடிவமைத்து கடவுளாக வழிபட்டு வந்தார். அதன் பிறகுதான் செங்கல்பட்டில் அன்னபூர்ணி அரசு அம்மன் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தினார். மேலும் தன்னை கடவுள் என்று கூறி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார். இது சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஒருபுறம் இருக்க கடந்த சில நாட்களாக செங்கல்பட்டு, திருவண்ணாமலை போன்ற இடங்களில் ஆசிரமம் அமைத்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தார் அன்னபூர்ணி அரசு அம்மா. கடந்த சில நாட்களாக அவரை யாரும் கண்டு கொள்ளாத நிலையில் திடீரென தான் 3வது திருமணம் செய்து கொள்ள போவதாக அறிவித்தார். மேலும் ரோஹித் என்பவரது புகைப்படங்களை வெளியிட்டு இவர்தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகும் நபர் என்றும் திருமணம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். இதனை அடுத்து சிலர் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர். தற்போது அந்த புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறார் அன்னபூர்ணி அரசு அம்மா. அது மட்டுமல்லாமல் 3வது திருமணம் செய்து கொண்ட நபர் சிவனின் அவதாரம் எனவும் தங்களை அம்மையப்பர் என்று அழைக்க வேண்டும் என கூறி பக்தர்களை அதிர வைத்திருக்கிறார். ஒருவர் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அது அவருக்கு தனிப்பட்ட உரிமை. தன்னைத்தானே சுவாமியின் அவதாரம் என கூறிக்கொள்வதோடு தன்னை திருமணம் செய்து கொள்பவர்கள் அனைவருமே சுவாமியின் அவதாரம், அவர்களை வணங்க வேண்டும் என கூறுவது எப்படி என கேள்வி எழுப்பும் முற்போக்காளர்களும் பக்தர்களும் இது போன்ற போலி சாமியார்களிடமிருந்து கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கின்றனர். இதற்கிடையே அன்னபூர்ணி அரசு அம்மா பகிர்ந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம முரசு தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.